அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்தில் இருக்கின்ற பேச்சு மொழியும் கவிதை மொழியும் தான் பார்க்க போகிறோம். இதில் பேச்சு மொழி சரியாக இருக்குமா இல்லை கவிதை மொழி சரியாக இருக்குமா, இது எது மனிதர்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் டிஎன்பிசிடின்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கலைகளின் உச்சம் கவிதை என்பர். எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், இல்லை இவங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு கவிதைனால சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நிலவு போன்று, இப்படி நிலவு மாதிரி இருக்கா. நம்ம நிலவை கம்பேர் பண்ணுறோம், இல்லை நம்ம பூக்களோட கம்பேர் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒன்றோட நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோம், இல்லாட்டி கவிதையாக சொல்கிறோம். அதான் சொல்கிறாங்க கலைகளின் உச்சம் கவிதை என்பர். அக்கவிதையை இயற்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறினார் மகாகவி பாரதியார். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேசுகிறத விட எழுதுறது தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் எழுதுவாங்கள்ல, எழுத்தாளர்கள் செய்யும் கடமை அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்கன்னா மகாகவி பாரதி சொல்கிறாரு. இதை கூட கேட்பாங்க, டிஎன்பிசியில் நோட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கவிதை எந்த மாதிரி இன்னைக்கு நிகழ்கிறது, அது எப்படி எழுத்து மொழியிலேருந்து கடந்து பேச்சு மொழிக்கு வந்திருக்கு, அதுவும் கவிதைக்கு இவ்வளோ நெருக்கமாக வேறு இருக்குது, இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்களே, ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கவிதைனா ஃபஸ்ட்டு என்ன, கவிதை எழுதும் செயல்பாடு எப்படி இருக்குது, அப்புறம் கவிதை எழுதுகிற போது, அப்போ கவிதை நம்ம எழுதுகிறோம்ல, அப்போதைக்கு அந்த கவிதை எழுதி கொண்டிருப்பவனுக்கு என்னெல்லாம் தோன்றும், அதான் என்ன நிகழ்கிறது அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கவிதை எழுதி முடித்து விட்டு அந்த முடித்த பிறகு அந்த கவிஞருக்கும் அந்த கவிதைக்கும் என்ன மாதிரி ஒரு உறவு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த முடிவு யார் எடுப்பா, டிசிஷன் யார் எடுப்பா, கவிதையா இல்லை கவிஞரா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு பல அறிஞர்கள் பதில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எண்ணற்ற அழகியல்வாதிகளும் தத்துவ நாணிகளும் இந்த மாதிரி மொழியியல் அறிஞர்களும் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா வச்சுக்கவே, அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க கேட்டவரையோ இல்லை கண்டது வரையோ இல்லை பார்த்தவரையோ படித்தது வரையோ என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி எல்லாத்தையும் கூட்டி கழுத பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க மொழியில் மிதந்து கொண்டு தான் இருக்காங்க, பிறந்ததாக தெரிகிறது. இல்லாட்டி மொழியில் மூழ்கியபடி தான் எனது விழிகள் இந்த உலக காண திறந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அது என்ன சொல்கிறாங்கன்னா, மூழ்கி கொண்டு தான் இல்லை மிதந்து கொண்டு தான் அவங்க என்னது மொழியில் இருக்காங்க. அப்படி தான் அவங்கள கவிதைகளை எழுதிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னை விளக்கிய மொழி, ஃபஸ்ட்டு நான் யாருன்னு தெரியணும். நான் கவிதை எழுதுகிறேன், எனக்கு ஒரு மொழி தெரியுது, இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஃபஸ்ட்டு நான் யாருன்னு எனக்கு தெரியணும்ல, அதுக்கப்புறம் தான் நான் மற்றதெல்லாம் யோசிக்க முடியும். அதான் அந்த மொழி என்பது நான் ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரோ ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பொருளுக்கு, இந்த விலங்குகளுக்கு, இந்த பறவைகளுக்கு, இந்த வானம், இதில் எதுக்குமே என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்கவே, இதெல்லாம் ஒன்று இருந்ததே இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மொழி தான் என்னதுன்னா உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேர்கள் வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த மொழி தான் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பொருளுக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா பெயர் வச்சிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இதன் பிறகு தான் சொல்கிறாங்க நான் என்ற ஒன்றே பிறந்திருக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், மொழியின் பொருளை அறிந்து கொள்ள தொடங்கியது எந்த ஆண்டில், எந்த நாளில், எந்த மணிக்கு அப்படின்ட்டு. நான் ஒரு மொழி ஒரு பொருளை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை எனக்கு எப்போ தெரிஞ்சிருக்கோம்,
இந்த வருஷத்துல தெரிஞ்சிருக்குமா, இல்லை வந்துட்டு இந்த நாளில் தெரியுமா, இத்தனை மணிக்கு தெரியுமா, இதெல்லாம் எனக்கு தெரியுமா, எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்துட்டு என்கிட்ட என்ன இருக்குது, என்ன இல்லை, பதில் இல்லை, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள். இந்த பாக்ஸ்லலாம் கொடுத்துருக்கிறலாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி பாக்ஸ்லலாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கிறேங்க. டிஎன்பிசி வந்துட்டு அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸில் இங்கேருந்து தான் எடுக்கிறாங்க, நோட் பண்ணிக்கிறேங்க. மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிறுத்தி கொள்கின்றன. எர்னஸ்ட் காசிரர் சொல்கிறாரு. இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நான் ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன். நான் வீடியோவில் வந்துட்டு ஒன்று ஷார்ட்கட் சொல்லுவேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இது ஞாபகம் வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்குலாம் நான் ஷார்ட்கட் சொல்லுவேன். இப்போ வந்துட்டு நான் உலகத்துலலாம் தேடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்து நாங்கள் பிரிஞ்சுட்டோம், தனித்தனியாக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கு. நான் உலகமே தேடி ஒரு பொண்ணை பிடிச்சேன், கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ எங்களுக்குள்ள சண்டை வந்து நாங்கள் தனித்தனியாக பிரிஞ்சிட்டோம். அப்போதைக்கு நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நீ பேசாமல் காசி போயிரு, வேறு என்ன பண்ணுறது, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன், அந்த பொண்ணு இப்போ போயிடுச்சு, ஒய்ஃப் கூட இல்லை, அப்படின்னா என்ன பண்ணுறது, நீ பேசாமல் காசிக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க ஷார்ட்கட், நோட் பண்ணிக்கிறேங்க. இப்போ மொழி வந்துட்டு எனக்கு இன்ட்ரோ ஆகுறதுக்கு முன்னாடியே இன்ட்ரோ ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டில் எனக்கு மொழி இன்ட்ரோ ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருந்துச்சு, எனக்கு எதுவுமே தெரியல, விலங்குகள் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதுவுமே இருந்திருக்கவே இருக்காது அப்படின்ட்டு ஃபஸ்ட் இருந்துச்சு. இப்போ மொழி எனக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணுறேன் தெரிஞ்சிருச்சு. அப்போதைக்கு என்ன பண்ணுறது, உலகத்தில் ஒவ்வொரு விஷயம் நான் வந்துட்டு கவனித்து பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு என்னை ஒருத்தவங்க வந்துட்டு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க பாசிட்டிவாக பேசுகிறாங்க, ஒருத்தவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க. எனக்கு தெரியும்ல யார் பாசிட்டிவாக பேசுகிற, யார் நெகட்டிவாக பேசுகிறான்னு. இவங்கக்கிட்ட நான் வந்துட்டு இவங்கக்கிட்ட நான் நெருங்கி பழகலாம், இவங்கக்கிட்ட வந்துட்டு நெருங்கி பழக முடியாது. இதெல்லாம் எப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு எப்படி நான் ஒவ்வொரு விஷயம் நோட் பண்ணனால எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த உலகத்தில் மொழின்னு ஒன்று இருந்தனால தான். இதே வந்து நான் வேறு லாங்குவேஜில் என்னை திட்டிகிட்டு இருந்தாலும் எனக்கு தெரியுமா, என்னுடைய லாங்குவேஜில் பேசிட்டு, இப்போ தமிழன்னா அவன் தமிழில் பேசிகிட்டு இருக்கானா அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வந்துட்டு ஒவ்வொரு இலை மாதிரி, இப்போ மரத்தில் நிறைய இலை இருக்கும், அந்த மாதிரி தொகுத்து வகுத்து இந்த மாதிரி தூரமாகலாம் வந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மொழியின் சாவியை போட்டு திறக்கிற போதெல்லாம் இதுவரையிலும் பெயர் சூட்டப்படாதார பலவற்றை நானே என் கண்களால் கண்டுபிடிக்க தொடங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மொழிங்கிறது ஒரு சாவி, நான் போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு பெயர் சூட்டப்படாத பலவற்றை வந்து நானே வந்து கண்ணால் பார்க்குறேன், அதை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியே வந்துட்டு நான் பெயர் சூட்டிக்கிட்டேன். இப்போ நான் ஒரு பொருளை பார்க்குறேன், அந்த பொருளை பார்த்து எனக்கு பிடிச்ச ஒரு பெயரை நான் சூட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, வந்துட்டு பெயர்கள் சூட்டி கடந்த கால, நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்ட்டு காலத்தை குறிப்பிட்டு வந்துட்டு சொல்கிற மாதிரி ஆயிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருமையாகவும் பன்மையாகவும் வந்துட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு மொழியுடைய இது வந்து டெவலப் ஆகிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. மாலினும் வலிமை. அதுக்கப்புறம் வந்துட்டு மொழி வழியாக ஒன்றை வந்துட்டு பெயரிட்டு அழைக்க தொடங்கியவுடன் அந்த பொருளின் மீது எனக்கு ஒரு அதிகாரம் வந்து விடுவதனை உணர்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு ஒரு மொழி வழியாக நான் வந்துட்டு ஒரு பெயரை சூட்டிட்டேன். அந்த பெயர் சூட்டினதுக்கப்புறம் எப்படி, ஏன்னா நான் தானே பெயர் வச்சேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு அதிகாரம் மாதிரி வந்துடுச்சு, அதை என்னால் வந்துட்டு உணர முடியுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்துட்டு நான் குழந்தையா இருக்கும்போது என்னுடைய அம்மா வந்துட்டு நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், அவங்க வேலை பார்த்துட்டு இருக்க பிஸில் வந்துட்டு எனக்கு கவனிக்கல, நான் டக்குன்னு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்டேன், என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு அம்மா வந்துட்டு என்னை பார்க்குறாங்க, என்னை கொஞ்சிறாங்க, தூக்கி வச்சுக்கிறாங்க. அப்படிங்கிற போது எனக்கு எப்படி ஒரு ஃபீலாக இருக்கும் சொல்லு, நான் சொன்னோன்னா அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு ஒரு அதிகாரம் வந்துருச்சா, அதாவது அதில் குறிப்பிடுறாங்க.
இப்போ வந்துட்டு உடம்புல வந்துட்டு ஒரு பகுதியாக இருக்கிறதா வந்துட்டு என்ன சொல்கிறோம், தொண்டை. அப்படி தொண்டை பகுதி இருக்குது நம்ம உடம்புல ஒரு பகுதி. அதை நம்ம எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ணுறோம்னா, நம்ம பேசும்போது ஏற்றம் இறக்கம் இருக்குது, அதோட உச்சரிப்பு, அதோட வேகம், நிதானம், திரும்பி திரும்பி ஒன்று சொல்கிறத, நம்ம இடையில பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு மௌனம் கொடுப்போம். இதெல்லாம் வந்துட்டு ஏற்படுதுல. இதெல்லாம் வந்துட்டு மௌனம் ஆகியவற்றுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி பொருள் வேறுபாடுகளை என்னால் ஏற்படுத்த முடியும் என உணர்கிறேன். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம கை கால் அசைச்சு பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்மளுடைய முகத்தில் வந்துட்டு ஒரு தசை சார் சுருக்கங்கள்லாம் ஏற்படும். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணை வந்துட்டு ஒரு மாதிரி செய்வோம். பேசும்போது நம்முடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் அதை குளிப்புறாங்க. இதெல்லாம் எது சொல்லுதுன்னா வந்துட்டு மொழியுடைய வந்துட்டு வெளிப்பாட்டின் பகுதியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பாருங்களேன், இதில் வந்துட்டு ஒரு பேச்சு மொழி வந்துட்டு ஒரு லிக்யூடாக இருக்குது. ஓகே, திறநிலைன்னு இருக்குது. ஒரு லிக்யூடாக இருக்கும்போது நான் ஒரு பேச்சு மொழி வந்து நான் ஒரு லிக்விடாக இருக்கப்போ நான் தண்ணியை கீழே ஊற்றுறேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும், வேகமாக ஓடிடும். ஓகேவா, இதை தான் என்ன எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா பேச்சு மொழியை கம்பேர் பண்ணுறாங்க. அதே வந்துட்டு எழுத்து மொழி எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு பனிக்கட்டி வந்துட்டு சொல்கிறாங்க. பனிக்கட்டி வந்துட்டு எப்படி ஒரு உறைஞ்சு போயிடுமோ அதை வந்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க. இதில் வந்து பேச்சு மொழியில் தண்ணி ஊற்றுனா அது பாட்டுக்கு போகுது. அதே வந்துட்டு எழுத்து மொழி என்ன சொல்கிறாங்கன்னா வச்சுக்க, ஒரு பனிக்கட்டி உறைஞ்சது போல் இருக்குது, அதோடைய எந்த ஒரு அசைவுமே கிடையாது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்படி வந்துட்டு திரவ நிலையிலேருந்து திடநிலை அடைஞ்சினதை என்ன சொல்கிறாங்க, திரவ நிலையிலேருந்து திடநிலையிலேருந்து அடைஞ்சிருச்சு. இந்த திடநிலையை அடைந்த மொழி அதை அச்சிடப்பட்ட ஒரு கவிதையாக மாறுகிறது. ஒரு அச்சிடப்பட்ட நம்ம வந்துட்டு எழுதணும், ஒரு கவிதை எழுதணும், அது எப்படி கவிதையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணிலிருந்து பிரிந்து போய்விட்ட ஒரு பொருளாக மாறிவிடுகிறது. மொழி வந்து நம்ம பேச்சு மொழி எப்படி எண்ணிலேருந்து பிரிஞ்சு போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நேரடி மொழி. எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எழுதுறதை விட எப்படி சொல்கிறாங்கன்னா பேச்சு மொழிக்கு வந்துட்டு உணர்ச்சி அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனவே தான் இலக்கிய வாழ்க்கையை கைவிட்டு பேச்சு மொழிக்கு திரும்பிய உடனே கவிஞனுடைய கவிதையின் மொழி அதிக வெளிப்பாட்டு சக்தி கொண்டதாக மாறிவிடுகிறது. எழுத்து மொழி அப்படி இல்லை, எழுதுவதை மட்டும்தான் மனிதனின் கை செய்கிறது. முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கையை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டே தெரிவிப்பதாக அமைந்துள்ளது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு பேச்சு மொழி நான் பேசுகிறேன் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறத ஒரு 4-5 பேர் கேட்பாங்க. இதே வந்துட்டு நான் ஒன்று எழுதுறதுன்னு வச்சுக்கோங்களேன், எழுதுறது எனக்கும் அந்த காகித பேப்பருக்கு மட்டும்தான் இருக்கும் ஒரு உறவு, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இப்போ சரி அந்த இதை மறுபடியும் படிப்பாங்கல்ல சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி படிப்பாங்க தான், இவங்க வந்துட்டு ஒரு உணர்ச்சியோடு எழுதியிருப்பாங்க. எழுதுகிறவங்க வந்துட்டு ஒரு ஃபீலிங்ஸோட ஒரு எமோஷனல்ஸ்னோட எழுதியிருப்பாங்க. அதே ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் வந்துட்டு படிக்கிறவங்களுக்கு இருக்குமா, ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஒரு சில பேருக்கு படிக்கிற விதத்தில் படித்தா அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அது வந்துட்டு ராங்காக தான் முடியும். அதான் சொல்கிறாங்க நேரடி மொழின்னா என்னென்னா பேச்சு மொழி தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அதை சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம எழுத்து மொழி எப்படின்னா நம்ம எழுதிட்டுருக்கோம், இதை நான் பேச்சு மொழினா வச்சுக்க எனக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு எதிராளி இருப்பாங்க. அதே எழுத்து மொழிக்கு வந்துட்டு எதிராளிங்கிறவங்க அப்படிங்கிறது யாருமே கிடையாது, அந்த பேப்பர் தான் எதிராளி. அவங்க அந்த பேப்பருக்குள்ளே எழுதிட்டு போயிடணும், அவ்வளோதான். இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேரடி மொழி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நேரடி மொழி எனப்படும் பேச்சு மொழிக்கு ஒருபோதும் பழமை தட்டுவதில்லை, அது வேற்றுமொழி ஆவதில்லை, அது எப்போதும் உயிர்ப்புடனும் மாறிக்கொண்டும் இருக்கிறது. இம்மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலதவரா அல்லது இறந்த காலதவரா என்பதனை நிர்ணயிக்கிறது என்கிறார் மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா. இதை நோட் பண்ணிக்கிறேங்க, டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
நெக்ஸ்ட் வந்துட்டு பெருங்கவிஞர்களின் வாய்மொழி இருக்குது. பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்களில் 3 வகையினர் உண்டு அப்படின்னு வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நான் பேசுகிறோம்ல, அதையே வந்துட்டு கவிதையில் வந்துட்டு பயன்படுத்தியவர்கள் தான் இந்த 3 வகையினர். அந்த 3 வகையினர் 1 by 1 பார்க்கலாம். வால்ட் விட்மன். இதில் வந்துட்டு வால்ட் விட்மன் வந்துட்டு அமெரிக்காவை சேர்ந்தவர். நம்ம வந்துட்டு இப்போ கொரியன் சீரீஸ்லாம் பார்க்கும்போது நம்ம வாலண்ட் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கிறேங்க, வெளிநாட்டில் தான் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அமெரிக்கானா வந்துட்டு வால்ட் விட்மன் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். கொஸ்டின்ஸ்லேயே நம்ம ஆன்சர் எடுக்கணும். என்னோடய பாயிண்ட் இதுதான், நோட் பண்ணிக்கிறேங்க. இல்லை இம்பார்ட்டன்ட், டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வால்ட் விட்மன் வந்துட்டு கவிஞர், இதழாளர், கட்டுரையாளர், புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். இவர் என்ன பண்ணுறான்னா பேச்சு மொழி தான் வந்துட்டு கவிதை மொழியாக வந்துட்டு மாற்றிருக்காங்க. அப்படிங்கிறவர் புதுசாக ஒன்று செஞ்சுருக்காங்க. அப்படின்னா புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? வால்ட் விட்மன். இவருடைய புள்ளின் இதழ்கள், லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் என்ற நூல் உலக புகழ் பெற்றது. இவருடைய புள்ளின் இதழ்கள், இதை கூட கொஸ்டினாக கேட்பாங்க. யார் புள்ளின் இதழ்கள் என்ற நூல் உலக புகழ் பெற்றது? யாருடைய புள்ளின் இதழ்கள் என்ற நூல் வந்துட்டு உலக புகழ் பெற்றது அப்படின்னு கேட்பாங்க. வால்ட் விட்மன். கனவொன்று நான் கண்டேன், உலகெல்லாம் திரண்டு வந்து ஒரு சேர தாக்கினாலும் தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன். நண்பர்கள் நகரம் என்றொரு புது நகரம் வந்தது என் கனவில். அன்பை விட பெரிதென்று ஒன்றும் அந்நகரில் இல்லை. அன்பை விட அங்கே எதுவுமே பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அன்பின் வழித்தடத்தில் மற்றெல்லாம் சென்றன அதன் பின்னே. அன்பின் பின்னாடி தான் எல்லாமே வந்துட்டு போகுது அப்படின்ட்டு குறிப்பிடுறாரு. எந்நேரமும் மாந்தர் செய்வது எதுவென்றாலும் அன்பேதான் தெரிந்தது அங்கே அவற்றில் எல்லாம். அவங்க மாந்தர் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே எனக்கு தெரிஞ்சது அன்பு தான். மக்கள் தோற்றத்திலும் அன்பு தான் இருக்குது, அன்பே தான் அவர் மொழியும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காரு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இவர்களுடைய கவிதைகளில் எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா இவங்க கவிதையில் எந்த ஒரு சொல்லுமே வந்துட்டு மற்றொரு சொல்ல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப வந்துட்டு அது என்னதான் பெருசு அப்படின்ட்டு கிடையாது, அந்த மாதிரி சொல்கிறாரு. எழுத்துக்கள் எப்படி சொற்களில் கரைந்து போகின்றவோ, இப்போ வந்து எழுத்துக்கள் வந்துட்டு சொற்களில் கரைந்து போகுதான். ஏன்னா சொற்கள் வந்துட்டு கவிதைகள் வந்துட்டு கரைந்து போகிறதில்ல, அந்த மாதிரி வந்துட்டு குறிப்பிடுறாரு. இக்கவிதைகள் இறுக்கி சுற்றப்பட்ட கம்பிச்சுருளை போன்று அல்லாமல் பேச்சு மொழிக்கு உரிய தளர்வோடு கட்டப்பட்டவை அப்படி சொன்னாங்க. இறுக்கி கட்டப்பட்டதெல்லாம் கிடையாது, பேச்சு மொழிக்கு வந்துட்டு உரிய தளர்வோடு கட்டப்பட்டவை அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கவிஞர் மல்லார்மே அப்படின்ட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வந்துட்டு மல்லர்மே வந்துட்டு பிரான்ஸ் நாட்டை வந்துட்டு சேர்ந்தவங்க. இவர் வந்துட்டு ஆங்கில வந்துட்டு ஆசிரியராக வந்துட்டு பணியாற்றிருக்காரு. இவர் வந்துட்டு புரிந்து கொள்வது மூலமே வந்துட்டு குறியீட்டத்தையும் வந்துட்டு சிம்பாலிசம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. புத்தகங்கள் எல்லாம் படித்து விட்டேன், நான் தப்பி போகத்தா வேண்டும் அங்கே. ஆனால் உடலோ சோகத்தில் வானுக்கும் முன்பின் தெரியாத கடல் நுரைக்குமிடையே மயக்கத்தில் பறவைகள் பறப்பதனை உணர்கிறேன். என் கண்களை பிரதிபலிக்கும் பழைய பூங்காக்களோ எழுதப்படாத தாளில் தூய வெண்மையின் மீது என் விளக்கிலிருந்து வீசும் பயனற்ற ஒளியோ. தன் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அவ்விளம் பெண்ணே, எதுவும் தடுக்காது கடல் நீரம் நடையும் இந்நெஞ்சை. நான் கிளம்பி செல்வேன் பாய்மரங்களை தூக்கி எறிந்து விட்டிருக்கும் நீராவி கப்பலே, புறப்படு தொலைதேச இயற்கையை நோக்கி. இரக்கமற்ற எதிர்பார்ப்புகளில் மனமுடைந்து ஆடும் கைக்குட்டைகளின் மகத்தான வலியன்பலை இன்னும் நம்பிக்கொண்டிருப்பது வேதனை.
அதை பாய்மரமின்றி போய் சேர தீவுகளின்றி மூழ்கிவிட்ட கப்பல்கள் மேல் சாய்ந்து புயலை அளிக்கும் பாய்மரங்கள் தாமே அவை. ஆனால் இதோ கேள் என் நெஞ்சை மாலுமிகளின் படைகளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இவங்களுடைய கவிதைகள் சொல்லலாம். வந்துட்டு மாலுமிகள் அப்படின்னா வந்துட்டு படகு வந்துட்டு வச்சுருப்பாங்கள்ல, படகு ஓட்டுபவர் அவங்க வந்து குறிப்பிடுவாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவிஞர் மல்லம்மை வந்துட்டு போன்றவர்கள் 2ஆம் வகையினர். இவர்களுடைய பேச்சு வந்துட்டு எதிராளியை விழித்து பேசுவது போன்றது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ வந்துட்டு ட்ரெயினில் போகிறாங்க, ஒரு கூட்ட அதாவது மின்சார ரயில் வந்துட்டு நெருக்கத்தில் படியில் தொங்கி கொண்டு போகிற போது எப்படி வெளியில் வந்துட்டு பறந்து கிடக்கும் தனிமையை வந்துட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா, சாட்சியாக வைத்து தங்களுக்கு தாங்களே உதடு பிரித்து பேசிக்கொள்ளும் வகை அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. அவங்க என்ன வந்து ஒரு ட்ரெயினில் போகிறாங்க, அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரே கூட்டமாக இருக்குது. அந்த ட்ரெயினில் வந்துட்டு படியில் தொங்கிட்டு போகிறாங்க. அப்போதைக்கு வெளியே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு தனிமையாக இருக்குது, அது தங்களுக்கு தானே வந்துட்டு பேசிக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய கவிதைகளின் பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா, மூடியல் அப்படின்னா க்ளோஸ்லேயே இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தனிப்பட்ட ஒவ்வொரு சொல்லும் பெரிதொன்றை பேசுவதோடு மட்டுமல்லாமல் எப்படி தன்னையே பேசிக்கொள்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. இதில் வந்துட்டு குறியீடுகளின் கூட்டம் வந்துட்டு ஒரு முனையிலும் அப்படி சொல்கிறாங்க, மொழி வந்துட்டு மறுமுனையிலும் இருக்கையில் அந்த கவிதையின் பேச்சு மட்டும் எப்படி இருக்குன்னா இடையில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த கவிதையின் பேச்சு இடையில இருக்கும் மொழியில் புழங்குகிறது அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்துட்டு பாப்லோ நெருடா. தென்னாப்பிரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் பிறந்தவர். லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர். தன்னுடைய கவிதைகளுக்காக 1971ஆம் ஆண்டு இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர். இதை வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் எப்படி கேட்பாங்கன்னா, தன்னுடைய கவிதைகளுக்காக 1971ஆம் ஆண்டு இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் பாப்லோ நெருடா தான் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. எத்துணை பெயர்கள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைகளுடனும் ஆண்டு முழுவதுடன் வாரமும் சிக்கி கொண்டுள்ளன. கலைந்து போன உன் கத்திரிக்கோளால் காலத்தை வெட்ட முடியாது. பகலின் பெயர்களை அனைத்தையும் இரவி நீர் அளிக்கிறது. இரவில் நான் உறங்குகையில் என்னை என்னவென்று அழைக்கின்றனர், அல்லது என்னவென்று அழைப்பதில்லை. தூங்கும்போது நான் நானாக இல்லையெனில் விழிந்தெழுந்த பின் நான் யார் அப்படின்ட்டு பாப்லோ நெருடா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து மூன்றாவது வகையினர். ஸ்பானிஷ் மொழி கவிஞராக பாப்லோ நெருடா போன்றவர்கள் ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று தோன்றினாலும், இப்போ வந்துட்டு ஒரு கவிதை வந்துட்டு ஒரு பொருளை பற்றி தோன்றினாலும் அது பொருள் கிடையாது அந்த மாதிரி சொல்கிறாரு. அது வந்துட்டு அது வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசுகிறது. ஒரு வடிவம் கொள்ளுதல் எது என்பதனை நோக்கி வாழ்க்கை தொடர்ந்து முயல்கிற போதும் அது இந்த முயற்சியினால் ஒருபோதும் வெற்றி கொள்வதில்லை அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்கன்னா பாப்லோ நெருடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு கவிதை வந்துட்டு ஒரு பொருள் மாதிரி தோன்றினாலும் அது பொருள் கிடையாது இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கவிதை என்பது எது அப்படின்ட்டு ஒரு அந்த கேள்விகளுக்கு வந்து இப்போ தற்சமயம் வந்துட்டு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. அதை என்னன்னு பார்க்கலாம். கவிதை என்பது ஒரு பொருளற்று, அது மொழிக்குள் உலகையும் உலகிற்குள் மொழியும் வந்துட்டு முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முயற்சி செய்கிறோம், படைப்பு செயல்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கூட வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு கவிதை என்பது இது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு வந்துட்டு எனக்கு தற்சமயம் கிடைக்கும் விடை இது அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ கவிதை என்பது ஒரு பொருள் என்று, அது மொழிக்குள் உலகையும் உலகிற்கு மொழியும் முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக முயலும் தொடர்ந்த ஒரு
படைப்பு செயல்பாடு அப்படின்ட்டு கூற்றுல இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கிறேங்க. எனவே கவிதை என்பதே மொழிதான். கவிதைக்குள் உலவும் மொழியின் தர்க்கம் கவிதைக்கான உலகை கட்டி எழுப்புகிறது. அந்த உலகத்தையே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கட்டி எழுப்புது, அந்த மாதிரி குறிப்பிட்றாங்க. எனவே எத்தகைய மொழியை நாம் பயன்படுத்துகிறோமோ அதன் குணாம்சங்களையும் பேச்சு வழக்கையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது கவிஞனின் கடமையானது அப்படின்ட்டு முடிக்கிறாங்க. கவிதை என்பது எது, அதுக்கு வந்துட்டு ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு நூல்வழி பார்க்கலாம். ராசேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் சிறந்த கலை விமர்சகர் அப்படின்னு சொல்கிறாங்க. கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது வந்துட்டு ராசேந்திரன் என்னும் மாதிரி அவர் இயற்பெயர் கொண்ட அப்படின்னு யாருன்னு கேட்டால் இந்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க. கவிஞர், மொழி பெயர்ப்பாளர் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஓவியர் என பன்முகத்தன்மை அப்படின்னா இது வந்துட்டு என்னது மல்டிபிள் டேலண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வந்துட்டு கலை விமர்சகராக இருக்கார், மொழி பெயர்ப்பாளராக இருக்கார், இங்கே ஓவியரும் கூட. அதனால தான் அவருக்கு என்ன சொல்கிறாங்க பன்முகத்தன்மை கொண்டவர். இங்கேயும் பாருங்களேன், முற்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை நூல்களையும் தமிழ் அழகியல், நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் படைத்துள்ளார். இதனால தான் அவருக்கு வந்துட்டு பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்கலை ஆகிய இதழ்களையும் நடத்தியுள்ளார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மொழி கவிஞர் மனோரமா விஸ்வானிஸ் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்னும் நூலில் மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமியின் விருது வந்துட்டு பெற்றுள்ளார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாடப்பகுதிக்கான கவிதை மொழிபெயர்ப்பாளர்கள் இதை நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம். வால் விட்மன் அப்படின்னா ஆங்கிலத்திலிருந்து தமிழில் சங்கர் ஜெயராமன். மல்லர்மே பிரெஞ்சு மொழியில் வந்துட்டு தமிழில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. வே ஸ்ரீராம். பாப்லோ நெருடா ஆங்கிலத்தில் இருந்துட்டு தமிழில் பண்ணியிருக்காங்க. ரா வெங்கடாச்சலபதி. அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு வந்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் படிக்கும்போதே வந்துட்டு கொஸ்டின்ஸ் ஆன்சர் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி படிச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் அதுதான் உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாகவே இருக்கும். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.